முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்குலத்தார் சென்னுக் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்று நன்னினர்பார் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயங்கும் கலித்துறை அந்தாதி ஓதைசை நெஞ்சமே இடியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்க சமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப் போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏற்கும் உன் நாமமெல்லாம் என்ற நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுசா இதன் விண்ணப்பமே ஸ்ரீரங்கே மீனஹத்தேச ஜாதம் ரங்காரிய நந்தனம் ராமானுஜ பதாஸ்கந்தம் ரங்கநாத குரும்பஜே ஸ்ரீ சடாரி குரோ திவ்ய ஸ்ரீ பாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீலோகாரிய முனிம்பஜே. இன்றைய நாள் சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரம். ஆச்சாரியர்களுக்குள்ளே சுவாமி ராமானுசருடைய பிரதானமான 2 சிஷ்யர்கள், ஒருவர் கூரத்தாழ்வான், இன்னொருவர் முதலியாண்டான். அந்த முதலியாண்டான் என்ற தாசரதி அந்த சுவாமியினுடைய அவதார நன்னாள் சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரம். எப்படி ராமபிரானுக்கு லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்தாரோ அதே ராமபிரானே லக்ஷ்மணனே திரும்ப ராமானுஜராக அவதரிக்க அவருக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்று அவதரித்தார். அவரே தாசரதி என்று திருநாமத்தை பெற்றவராய் பிற்காலத்திலே முதலிகளுக்கெல்லாம் ஆண்டான் அப்படின்னா அடியார்கள் ராமானுஜ தாசர்களுக்குள்ளே தலைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றார். முதலியாண்டான் என்ற திருநாமம். பாதுகே எதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாம்யகம் என்பது இந்த சுவாமியினுடைய அற்புதமான ஒரு தனியன். ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம் நேற்றைய தினம் சித்திரையில் செய்ய திருவாதிரை. அதற்கு அடுத்த நாளே அவதரித்தார் அவருடைய மருமகனாக இருக்கக்கூடியவரான தாசரதி என்கின்ற முதலியாண்டான். சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரம். இவருடைய பெருமை வார்த்தைகளால் சொல்லி மாளாது. பிரதானமாக அவருடைய பெருமை சொல்ல வேண்டும் என்றால், ராமானுசர் தான் சந்நியாச ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அனந்த சரத்திலே எல்லாவற்றையும் விட்டேன் முதலியாண்டானை தவிர என் மருமகன் சொல்லிக் கொள்ளுகிறார். ஒரு சன்னியாசி என்னுடையது எதையுமே சொல்லக்கூடாது. சன்னியாசின்னு சொன்னாலே சந்நியசித்தல், நன்றாக விடுதல்னு தானே அர்த்தம். எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்ல வேண்டிய ராமானுசர் தான் சந்நியாச ஸ்வீகாரம் செய்து கொள்ளும் போது என் மருமகன் அடிச்சு சொல்றார். முதலியாண்டானுடைய நாள் அவருடைய திருநாள் பாட்டிலேயே வரும் இந்த வார்த்தை, என் மருமான் அப்படின்னு, என்னுடைய மருமகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை தவிர மற்றவர்களை விட்டேன்னு ஜெகதாச்சாரியரான ராமானுசர் சொல்லியிருப்பார் என்றார். அப்ப எந்த அளவுக்கு அவரிடத்துல அபிமானமாக இருந்திருப்பார். அந்த ராமானுசரே போற்றும்படி அவரிடத்துல இருந்த குணாதிசயங்கள், கைக்கரியத்தில் இருந்ததான அந்த ஒரு வீரியம், இதையெல்லாம் நாம நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் பெருமாளுடைய திருவடிக்கு சட்டாரின்னு சொல்லுகிறோம். நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளை மதுரகவி ஆழ்வார் அல்லது ராமானுசன் அப்படின்னு சொல்லுகிறோம். ராமானுசருடைய திருவடி, ராமானுசருடைய பாதுகை. நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனா ராமானுசருடைய சந்நிதிக்கு போறோம், ஸ்ரீபெரும்புதூர்ல போறோம், மேலக்கோட்டைக்கு போறோம். இதெல்லாம் போனாக்கா ராமானுசருக்கு உற்சவங்கள் நடந்த உடனே தீர்த்தம் கொடுக்கிறார்கள். திருமஞ்சனமான உடனே எல்லாரும் ஈரவாடை தீர்த்தம் வாங்கிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அவர்கள் ஏதோ ஒரு பாதுகையை சமர்ப்பிக்கிறார்களே நம்ம தலையில, அது என்னன்னு கேட்டா முதலியாண்டான் சாதியும் கோள் அப்படின்னு தான் சொல்றோம். அதனாலதான் அந்த ஸ்லோகமே பாதுகே எதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதம். அப்ப ராமானுசருடைய திருவடி நிலைகளாகவே இருந்தவர் அப்படிங்கிற ஏற்றம் எப்படி நம்மாழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வாரோ அதுபோல ராமானுசருக்கு முதலியாண்டான் பாதுகை ஸ்தானத்திலே இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் பெருமை அல்ல, கூரத்தாழ்வான் கூட அடிக்கடி சொல்வாராம்,
சரி, ஏதோ ராமானுஜருக்கு 2 பக்கத்துல வலது கை இடது கையை போல நாங்க 2 பேர் இருக்கோம். ஆனா முதலியாண்டானுக்கு இன்னொரு ஏற்றம் இருக்கிறதுன்னு சொன்னார். 2 பேருமே பிரதான சிஷ்யர்கள் தான். என்ன ஏற்றம் தெரியுமா? ராமானுஜருக்கு திருமேனி சம்பந்தம் இருக்கே. ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தத்தை பெற்றவர் முதலியாண்டான். அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் பெறவில்லையே அப்படின்னு சொல்லுவார். இந்த சுவாமியினுடைய பிரதானமான கைங்கரியம் என்ன என்று பார்த்தால், ராமானுஜருடைய திருப்பணிகள், அவர் எடுத்து செய்யக்கூடிய கைங்கரிய காரியங்கள் அனைத்தையும் யார் மூலமாக செய்வித்தார் அப்படின்னா முதலியாண்டான் மூலமா தான் செய்தார். திவ்ய தேசங்களிலே திருத்தி பணி கொள்ளுதல், அங்க இருக்கக்கூடிய வரவு கணக்குகளை பார்த்து சரியாக கைங்கரியங்களை நடக்க செய்தல், இது மாதிரி கைங்கரிய விருத்திகளை செய்து கொண்டு ராமானுஜருடைய திருவுள்ளம் முகக்க செய்து கொண்டிருந்தவர் அப்படின்னா அது முதலியாண்டானுக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். நாம கூட இப்படி ஒரு அந்த சுவாமிக்கு ரொம்ப அபிமானப்பட்டவர் அப்படின்னா நமக்கே தெரியாம ஒரு தலகணம் வந்துடும். ஆனா முதலியாண்டான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெரிய நம்பிகளுடைய புத்திரி அத்துழாயின்னு பேர். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல அந்த பெண்ணு எனக்கு காத்தால இருட்டுல போறதுக்கு ஆத்தங்கரைக்கெல்லாம் போறதுக்கு கஷ்டமா இருக்கு, யாராவது துணைக்கு வாங்கன்னு கேட்க, அவர்கள் என்ன நீ என்ன உங்க வீட்டுல இருந்து சீதன வெள்ளாட்டியை கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்ல, ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பெண் இதை பெரிய நம்பிகள் இடத்துல சொல்ல, பெரிய நம்பிகள் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு. எல்லாருக்கும் அண்ணன் அவர் தானே, ராமானுஜர் அண்ணல் சுவாமின்னு அர்த்தம், அவரிடத்துல போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த பெண் இப்படி வருத்தப்படுகிறாள் அப்படின்னு பெரிய நம்பி தன்னுடைய ஆச்சாரியனுடைய புத்திரி இப்படி சீதன வெள்ளாட்டி இல்லைன்னு அவமானப்படுத்தி பேசிவிட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ராமானுஜருக்கு முன்னாடி 700 சன்னியாசிகள், 12,000 கிரஸ்தர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா ராமானுஜருடைய திருக்கண்கள் இப்படியே சுத்தி பார்த்து முதலியாண்டான் இடத்துல நிற்க, அடியேன் சித்தம் அப்படின்னு கீழே வந்து சேவிச்சார். நேர அத்துழாய கையை பிடிச்சுட்டார், மாமா போலான்னு கிளம்பிட்டார். சீதன வெள்ளாட்டியாக அப்படின்னா அந்த பெண்ணுக்கு துணைக்கு வேலைக்காரனை போல அந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். செய்தவர் யார்? வேதாந்தங்களை கற்று தேர்ந்தவராய் ராமானுஜருடைய தண்ட பவித்திரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அவர் கையில பிடிச்சிருக்க முக்கோள் ஸ்தானத்துல இருந்தவர் முதலியாண்டான். வேறுபட்ட முதலியாண்டான் ஆச்சாரியனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு ஆச்சாரிய பாரதந்திரியம் என்பதை வெளிக்காட்டி அந்த பெண்ணினுடைய வீட்டுல போய் அவர் பாட்டுக்கு துணி துவைச்சு போடுறார், குழந்தையை கூட்டு போயிட்டு வரார், வீட்டுல வேலைகளை செய்கிறார், எல்லாம் நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் அவர்கள் வீட்டுல வேதாந்த விசாரம் நடக்க அவர்கள் அதனுடைய பொருளை தவறாக சொல்ல, கேட்டுக்கிட்டு இருந்த முதலியாண்டான் தெளிவான அர்த்தத்தை சொல்ல, அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது முதலியாண்டான் யாரு. ஐயோ சுவாமி, நீ யார் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவரா இருக்கிறீரேன்னு தெரிந்து கொண்டு அபசாரப்பட்டோம்னு திரும்ப வந்து சுவாமியின் இடத்துல எம்பெருமானார் இடத்துல வந்து விண்ணப்பித்தார்கள், மன்னிப்பு கோரினார்கள் என்பது சரித்திரம். அப்ப எப்பேற்பட்டவர் பாருங்க, நம்ம எல்லாம் கொஞ்சம் அப்படி வந்தாலே தலகணம் வந்துடும். இவர் ராமானுஜருக்கு அவ்வளவு அபிமானப்பட்டவர்னு இருந்தாலும் அவர் ஆணையை ஏற்றுக்கொண்டு ஒரு சீதன வெள்ளாட்டியாக சென்று வந்திருக்கிறார் அப்படின்னா முதலியாண்டானுடைய ஏற்றத்தை வார்த்தைகளால சொல்லி முடிக்க முடியாது. மேலக்கோட்டையில ராமானுஜர் எழுந்தருள் இருந்த போது இன்றைக்கும் பச்ச நாராயண கஷேத்திரம் என்று அங்க சொல்லுவார்கள், சரித்திரங்கள்ல வருவது உண்டு. கர்நாடகத்துல ராமானுஜர் இருந்த பொழுது ஒரு 5 நாராயண கஷேத்திரங்களை நிறுவினார் அப்படின்னு சம்பிரதாயம். ஆனால் அதை செய்தவர் யாருன்னா முதலியாண்டான் தான் நடத்தினார். ராமானுஜர் ஆசைப்பட்டார் இப்படி நடத்தணும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய காரியத்தை நடத்தி முடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா முதலியாண்டான் தான். இன்னைக்கு சாலக்கிராமம் அப்படிங்கிற ஊர் வடுகநம்பிகளுடைய அவதார ஸ்தலம். இந்த ஊர்ல எல்லாம் ஜெயினர்களாக இருக்க, அவர்கள் எல்லாம் ராமானுஜர் வந்திருக்கிறான்னு ஒரு மதிப்பு கூட கொடுக்க தெரியாமல் இருக்க, இவர்களெல்லாம் எப்படி திருத்துவதுன்னு பார்த்த ராமானுஜர் முதலியாண்டானை அழைத்து, நீர் சென்று அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தீர்த்தம் இருக்கக்கூடிய இந்த புஷ்கரணியிலே உங்களுடைய பாதங்களை வைத்து வாரும், திருவடி நிலைகளை காட்டி வாரும்னு சொல்ல, ஏன் எதுக்கு என்னன்னே கேட்கல. அதுதான் ஆச்சாரிய பாரதந்திரியம். நேரடியா போனார், தன்னுடைய பாதங்களை அங்க வச்சார், திரும்பி வந்துட்டார். முதலியாண்டான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்த உடனே மறுநாள் ஒவ்வொருத்தராக வந்து 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 ராமானுஜருடைய திருவடிகளிலே ஆசிரியித்தார்கள் அப்படிங்கிறது. இன்னைக்கு சால கிராமத்துக்கு போனோம்னா ராமானுஜருடைய திருவடி நிலைகளை இங்க சேவிக்கலாம். ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய குரு பரம்பரையில முதலியாண்டான் ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படிங்கிறது பிரசித்தியான விஷயம். இப்பேற்பட்ட பெருமைகளை பெற்றவர் தான் முதலியாண்டான். இன்னைக்கும் பூவிருந்தவல்லிக்கும் அருகிலே இருக்கக்கூடிய பேட்டை அப்படிங்கிற இடம் பச்சை வாரண பெருமாள்.
இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால் அவதரித்தவர் தான் முதலியாண்டான். ராமானுசருடைய தமக்கையினுடைய பிள்ளையாகவே அவதரித்து அவருக்கு மருமகன் ஸ்தானத்துல இருந்தவர். கடைசியில ஒரு விஷயத்தை மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்றைக்கு ராமானுசருடைய பிற்காலத்திலே 74 சிம்மாசனாதிகளை அவர் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் வம்ச பரம்பரையாக குரு சிஷ்ய பரம்பரை என்பது அபிவிருத்தியாகி மேலும் மேலும் வளர்ந்து செல்ல வேண்டும் என்பதை முதலியாண்டானுக்கு தான் பணித்தார். நீங்க யாரும் சந்நியாச ஸ்வீகாரம் உங்க வம்சங்கள்ல செய்து கொள்ளவே கூடாது. நீங்க செய்ய வேண்டியதே நல்ல கிரகஸ்தனாக இருந்து ஆசிரம ஸ்வீகாரங்கள் கிரகதாசிரம ஸ்வீகாரங்களை நடத்தி கொண்டு அதே சமயத்துல வம்ச விருத்தியை செய்து, எந்த வம்சம்? ராமானுசருடைய திருவடி சம்பந்திகள் என்ற வம்சத்தை முதலியாண்டான் தொடக்கமாக அவருடைய வம்சத்துல வரக்கூடியவர்கள் நன்றாக சிஷ்ய பரம்பரைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது ராமானுசருடைய ஆணை. அதனாலதான் ராமானுசருடைய திருக்குமாரருக்கு கந்தாடையாண்டான்னு பேர். இன்றைக்கும் இந்த முதலியாண்டான் வம்சத்துல வரக்கூடியவர்கள், அதனுடைய சிஷ்ய பரம்பரையில இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியார்கள் பல வம்சத்தினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே கந்தாடையார் கந்தாடையார் கந்தாடையார்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப பிரதானமான கைங்கரியங்களை செய்தவர் முதலியாண்டான். அந்த சுவாமியினுடைய திருவவதார நன்னாள் இன்றைக்கு அந்த பேட்டை ரொம்ப சென்னைக்கு ரொம்ப அருகில இருக்கிற இடம். பூர்ந்தவள்ளியிலேயே பக்கத்துல இருக்கிற பெருமாள். கொஞ்சம் இறங்கி உள்ள போனோம்னா போய் நன்னா சேவிக்கலாம், உற்சவங்களை அனுபவிக்கலாம். அடியார்கள் கட்டாயமாக இந்த வருடம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். என்ன அழகுன்னா, நேத்திக்கு ராமானுசருக்கு திருவவதார நட்சத்திரம் நன்னாள் நடந்தது இல்லையா? அவர் பெருசா ஒரு பூந்தமல்லியில இருந்து இவ்வளவு பெரிய மாலை வரும். அந்த மாலையினுடைய கணம் பார்த்தாலே அது 1.5 அடி 2 அடிக்கு கனமா இருக்கும். அந்த மாலையை சூடி கலைந்து, அதுதான் சாத்துமர மாலைன்னு சொல்லுவார்கள். அந்த மாலையை சூடி கலைந்து அந்த மாலை பிரசாதம் இன்றைக்கு திருநட்சத்திரம் கண்டருளக்கூடியவரான முதலியாண்டானுக்கு இப்பொழுதும் சமர்ப்பித்து வருகிறார்கள். இன்றைக்கும் அவர் சமர்ப்பித்துக் கொண்டிருப்பார். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்று இன்னைக்கு இந்த வம்சவிருத்தியை செய்தவரான முதலியாண்டான் சுவாமி அவருடைய திருடி தாமரைகள் வாழி 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 என்று இன்றைக்கு நினைவு கூறுவோம். நாம நேற்றைக்கு அனுபவித்தது ராமானுச நூற்றந்தாதியிலே முதல்ல எதனால ராமானுசர் அவதரிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக ராமானுசர் யாருடைய சக்திகள் எல்லாம் ராமானுசரிடத்துல இருக்கிறதுன்றத பார்த்தோம். எதனாலேங்கிறதையும் பார்த்தோம். ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கிறார். கைங்கரியம்னாவே ஆதிசேஷன் தான். அப்ப கைங்கரியத்தை வளர்த்து கொடுத்தார் செய்தார்னா ஆதிசேஷனுடைய அம்சத்தினால. பகவானுடைய 5 ஆயுதங்களினுடைய சக்தி அவரிடத்துல இருந்ததுனாலே அருசமய செடியதனை அடியிருப்பான் வாழியேன்னு எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தியை பெற்றார். உபதேசத்துக்கென்றே இருந்தவன் கீதாச்சாரியன், அவரே பார்த்தசாரதி. அந்த பார்த்தசாரதியே தன் சக்தியை ராமானுசரிடத்திலே கொடுத்தபடியாலே தன்னுடைய கடாட்சத்தினாலேயும் அறிவுரைகளாலேயும் உபதேசத்தினாலேயும் இத்தனை பேரை திருத்தி பணி கொண்டார் அப்படிங்கிறத நேற்றைக்கு பார்த்தோம். ராமானுசரை பற்றிய ஸ்தோத்திரங்கள் என்னங்கிறத ஒரு பட்டியலிட்டு காட்டினேன். அதுக்குள்ள திரும்பி போக விருப்பப்படலை. இன்னும் இருக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்தோத்திரங்கள் ஒரு ஆச்சாரிய புருஷருக்கு இருக்குன்னா இன்னைக்கு உலகத்துல தேடி பாருங்க. அடியன் பார்த்தவரையில சொல்றேன். நீங்களே இப்ப ஆதிசங்கர பகவத் பிரபுபாதர், மத்வாச்சாரியா, இப்ப இன்னைக்கு வந்திருக்க பிரபுபாதா, எத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் சொல்றோம். இந்த அளவுக்கு ஸ்லோகங்கள் யாருக்கு இருக்குன்னு பாருங்க. தமிழாகட்டும் சமஸ்கிருதத்தில் ஆகட்டும் இப்படி ஒரு ஸ்தோத்திரமாலா யாருக்காவது இருக்கான்னு கேட்டா கட்டாயமாக இருக்காது. அப்புறம் ராமானுச நூற்றந்தாதிக்கு ஏற்றம் என்னங்கிறத பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஏற்றம் நிச்சயித்து சொல்லும். கண்டினும் சிறுத்தாம்பு ராமானுச நூற்றந்தாதி தான். வைகுந்தம் காண்மினே, மோட்சம் நிச்சயம். கிடைக்குமா கிடைக்காதா, அவன் அருள் இருந்தா கிடைக்கும், இப்படி எல்லாம் சந்தேகமா பேச்சே இருக்காது. அது மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரம். ஆனா கண்ணினும் சிறுத்தாம்பும் ராமானுச நூற்றந்தாதியும் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். கிடைச்சது கிடைச்சிருச்சு, கிடைக்கும். இப்படிதான் அஃபர்மேட்டிவ்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுபடி நடக்கும்னு பார்த்தோம். கண்ணினும் சிறுத்தாம்பு 11 பாசுரம் தான். பாடினவரும் ஆழ்வார். ஆனா அவர் பாடினதை ஆழ்வார் கேட்டு ஆமோதித்தாரா அப்படின்னா சரித்திரத்துல கிடையாது. சரி, தனியா கண்ணினும் சிறுத்தாம்ப நம்மாழ்வார் விட்டுட்டு நம்மாழ்வாரே நீர் வராதியும் நான் மாத்திரம் கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு பெருமையால் கேட்கிறாரான்னா அந்த ஒரு பெருமை எல்லாம் கண்ணினும் சிறுத்தாம்புக்கும் கிடையாது. அது எல்லாம் எதற்கு இருக்கிறதுன்னு கேட்டா ராமானுச நூற்றந்தாதிக்குதான் இந்த பெருமைகள் எல்லாம். அழகிய மணவாளனுடைய ஆணையின் பேர்ல தான் இந்த பாசுரங்கள் பிரபந்தங்களையே திருவரங்க தமுதுனார் அனுகிரகித்தார். ஒரு சப்தாவரண நன்னாளிலே ராமானுசர வர வேண்டான்னுட்டார். பெருமாளே நம்பெருமாளே நீர் வராதியும்னு சொல்ல
வாத்தியங்களை எல்லாம் நிறுத்தி முழுக்க ராமானுஜ நூற்றந்தாதியை கேட்டுக்கொண்டு அனுபவித்தார். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு அனுபவிக்கிறார். ஏன், நேற்றுக்கே வகுப்புல சொன்னேன், ஸ்ரீனிவாச பெருமாள் மலையப்ப சுவாமியும் ஒரு நாள் இவ்வளவு உற்சவம் பிசியில இருக்கிற பெருமாள் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் ராமானுஜ நூற்றந்தாதியை கேட்கிறார் என்ற பெருமை இதற்கு உண்டுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ராமானுஜ நூற்றந்தாதி அப்படிங்கறதனுடைய பெயர் காரணம் என்ன, ராமானுஜனுடைய நூற்றந்தாதி அப்படிங்கறது ஏன் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். சுவாமி நூற்றந்தாதின்னு சொல்றீரே, அப்ப அதுல என்ன சரியா 100 பாசுரம் இல்லையே, 108 இருக்கேன்னு சொன்னா அதனால என்ன 1102 பாசுரம் இருக்கிறது 1000 தானே சொல்றோம். 1084 பெரிய திருமொழி இருந்து 1000 தானே சொல்றோம். அது போல அத ஒரு பெரிய எண்ணிக்கையில சொல்லும் போது அப்படி சொல்லுவதில் தவறில்லை அப்படிங்கறதெல்லாம் நேற்றைக்கு விளக்கமாக பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து 4000 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே இது சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் பிரபன்ன சாவித்ரி, பிரபன்ன காயத்ரி ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு பிராமணனாக பிறந்தார்னா அவர் காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 தடவை சொல்லணும். அது பிராமணனுக்கு. ஆனா ஒரு பிரபன்னனுக்கு, பிரபன்னன் ஆயிட்டா அதுக்கப்புறம் பிராமணன், சூத்ரன், சத்திரியன் என்ற வித்தியாசம் கிடையாது. அது 5ஆம் வர்ணம், தனி வர்ணம். அப்ப ஒருத்தன் பிரபன்னன் ஆகிவிட்டால் அவன் எந்த காயத்ரியை சொல்லணும் சுவாமி அப்படின்னு கேட்டால் ராமானுஜ நூற்றந்தாதி என்ற காயத்ரியை சொல்ல வேண்டும். அது பிரபன்னர்களுக்கான சாவித்ரி காயத்ரி என்று பார்த்தோம். பின்னாடி பார்க்க போறோம். இதை நியமனம் செய்ததே ராமானுஜர் தான். கடைசியில ராமானுஜர் சொல்றார், அடியார்கள் அனைவரும் இந்த பாசுரங்களை 108 பாசுரங்கள் இருக்கு இல்லையா, இதை நித்திய அனுசந்தானத்தில் கொள்ள வேணும்னு ராமானுஜருடைய ஆணை அப்படிங்கிற வரைக்கும் நேற்றுக்கு பார்த்திருப்போம். இன்றைக்கு பிரமாதா சுவாமி பிரபந்தத்தை பத்தி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். பிரமேயமான ராமானுஜருடைய வரலாறு இவ்வளவு சீக்கிரத்துல அடியேன்னு சொல்ல முடியாது, பார்க்கதான் போறோம். ஆனால் அந்த பிரமாதா இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை அருளினவரான திருவரங்க தமுதனார் அவருடைய வரலாறு, அவருடைய சரித்திரம் என்ன அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். அதுவே சரியா இருக்கும். அதற்கு 2 விதமா பார்ப்போம். முதலிலே காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் அனந்தராச்சாரியார் சுவாமி அவர் எழுதி இருக்கக்கூடிய விஷயங்களை வாசிச்சு சொல்லிடுறேன். அதற்கு அடுத்தபடியாக பழைய கிரந்தம், அதுல ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சுதர்சன சுவாமி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறத பார்ப்போம். இதை மீறி ஒரு சரித்திரமும் உண்டு, அதையும் சேர்த்து இன்றைக்கு விஷயமாக்குகிறேன். தொடர்ந்து படிக்கிறேன், வாசிச்சுட்டு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்கும். இப்பிரபந்தம் எம்பெருமானார் காலத்திலே அவதரித்ததாயினும் நல்லா எழுதுறாரு பாருங்க. இந்த ராமானுஜ நூற்றந்தாதி எப்ப அவதரிச்சது சுவாமி, எப்ப தோன்றிற்றுன்னு கேட்டா ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே, அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் முன்னமே எழுதப்பட்டது. சரி, ஆனா எப்படி வந்தது சுவாமி, அதை அடுத்து சொல்றாரு பாருங்க. இது முக்கியமான வார்த்தை. பெரிய பெருமாளால் அமுதனார்க்கு அருளப்பாடிட்டு எம்பெருமானாரால் திருச்செவி சார்த்தப்பட்டதாதலால். இதுதான் முக்கியம். நீங்க எல்லாம் ஒரு கேள்வியை யோசிக்கணும். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம்னு தானே பேர். அந்த ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்துக்குள்ள எப்படி ராமானுஜ நூற்றந்தாதி நுழைஞ்சது? 108 பாசுரம் ராமானுஜ நூற்றந்தாதின்றது ராமானுஜரை பற்றியது. ராமானுஜருக்கும் ஆழ்வார்கள் காலத்துக்கும் நடுவுல 3500 இருந்து 800 4000 வருஷம் வித்தியாசம். சுவாமி 4000 பிரபந்தத்துக்குள்ள எப்படி ராமானுஜ நூற்றந்தாதி சேர்க்கப்பட்டது? இன்னொரு முக்கியமான கேள்வி வரும், நீங்களே பதிலையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆழ்வார் 4000 கொடுத்தாருன்னு சொல்றோமே, ராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்த்து கொடுத்தாரோ? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு விசாரிச்சு பார்த்துக்கோங்க. வரும் பதில் அறியன்னு சொல்றேன். முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சொல்ல வராது, எப்படி இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல ராமானுஜ நூற்றந்தாதி சேர்ந்தது அப்படின்னு கேட்டால், பெரிய பெருமாளால் ரங்கநாதர் பெரிய பெருமாள், அந்த ரங்கநாதர் தான் அமுதனாருக்கு அருளப்பாடிட்டு திருவரங்கத்தமுதனார கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு திருவரங்கத்தமுதனார் அப்படின்னு கூப்பிட்டா அவர் போய் நிக்கணும். அவரை அழைத்து எம்பெருமானாரால் திருச்செவி சார்த்தப்பட்டதாதலால் அவர் தான் நியமிக்கிறார்னு எழுதிக்கணும். திருவரங்கத்தமுதனார் எதுக்கு இப்ப ராமானுஜ நூற்றந்தாதி எழுதினார்னா, அவருக்கு ஆணையிட்டது கட்டளையிட்டது திருவரங்கநாதன். அப்ப திருவரங்கநாதன் அவருடைய கனவுல போய் சொல்லி இருக்கலாம், நீர் ராமானுஜரை குறித்து நூற்றந்தாதி எழுதும் அப்படின்னு அவருக்கு ஆணையிட, அதை இவர் எழுதுறார். எழுதினது பெருசு இல்ல, அதை கேட்கணும். யாரை குறித்து எழுதியிருக்காரு, இப்ப பெருமாளை குறித்து நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் எழுதினார், அவர் கேட்கணுமே. அதை போல இப்ப ராமானுஜரை திருச்செவி சார்த்தினார், அவர் காதால கேட்டார், திருச்செவி சார்த்தப்பட்டதாதலால் அதனால இது ஆழ்வார்கள் அருளி செயல்களோடு சேர்த்து அனுசந்திக்கலாயிற்று. 2 காரணம் சொல்லியிருக்கார்.
பெரிய பெருமாளுடைய ஆணையில பாடினார். பாடினதை அவரே கேட்டு ஒத்துக்கிட்டார். ராமானுசர் நமக்கு இதை செய்யணும் சொன்னா செஞ்சுட்டு போறோம். இன்னைக்கு நமக்கு யார் ஆர்டர் கொடுக்கறது? ஒரே ஒருத்தர் தான். ராமானுசர் ஒன்ன சொல்லி இதை செய். ராமானுஜாரி திவ்யாத்யாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம். நித்தியபடி சொல்றோமா இல்லையா? அதனுடைய கட்டளை என்ன? ராமானுஜர் சொன்னார், ஓ மேலக்கோட்டையில குடிசை கட்டி இரு. கம்முன சுவாமி, குடிசைதான் கட்டணுமா? மேலக்கோட்டையில தான் இருக்கணுமா? கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்? ராமானுஜருடைய ஆணை. அது போல அவருடைய ஆணை என்றதுனால சேர்க்கப்படுகிறது. முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் திருக்கார்த்திகைக்கு பின் ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களுக்கு ஏற்பட்டுள்ள அனத்தியனம் இதற்கும் ஒக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கார்த்திகை தீபோத்சவம் ஆச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வீடுகள்ல 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறது ஆழ்வார் பாசுரங்களை. ஆனா ராமானுஜன் உத்தரந்தாதி சேவிக்கலாமான்னு பல பேர் கேட்பாங்க. சுவாமி, ஆழ்வார் பாசுரம் தான் சேவிக்கூடாது, ராமானுஜன் உத்தரந்தாதி கிடையாது. ஏன்னா திவ்ய பிரபந்தங்களுக்குள்ள அது சேர்க்கப்பட்டிருக்கிறபடியாலே அனத்தியன காலத்துல இதையும் சேர்க்கக்கூடாது. அடுத்தது முதலாயிரம், பெரிய திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். முதலாயிரம்ன்றது மற்ற பாசுரங்கள், திருப்பல்லாண்டு தொடக்கமா திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, பெருமாள் திருமொழி எல்லாம் வந்துடும். பெரிய திருமொழி பெரிய பிரபந்தம் தனியே, அதுக்கு 1084. அதுக்கப்புறம் 4ஆம் 10 தான் 4வதாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி, அது தனி 1102 பாசுரம். இதை தவிர இருக்கக்கூடிய கடைசி 3வது 1000 தான் இயற்பான சொல் இல்லையா? முதலாயிரம், 2ஆம் 1000 பெரிய திருமொழி, 4ஆம் 1000 தான் திருவாய்மொழி, நடுவுல இருக்கக்கூடியது இயற்பா. இந்த இயற்பா என்ற 4 ஆயிரங்களுக்குள் 4வதான இயற்பாவில் சரம பிரபந்தமாக சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த நூற்றந்தாதி பிரணவார்த்தமான முதலாயிரத்தோடு நம்மாழ்வார் விஷயமான பாகவத சேஷத்துவத்தை பிரதிபாதிக்கும் கண்ணினின் சுருத்தாம்பை சேர்த்தார் போல கைங்கரியத்தில் கலையறுப்பதான இயற்பாவுடனே இதனை சேர்த்து அனுசந்திக்கை பொருத்தமுடைத்தேயாம். இதெல்லாம் பெரியவர்களுடைய வார்த்தைகளை பிரமாணமா எடுத்து பேசணும். காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 4 ஆயிரங்களுக்குள்ள முதல் 1000 அதனுடைய கடைசி பிரபந்தம் எதுன்னு கேட்டா கண்ணினும் சுருத்தாம்பு. ஏன்? கண்ணினும் சுருத்தாம்பு என்பது பாகவத சேஷத்துவத்தை சொல்லக்கூடியது. ஒரு அடியார்க்கு அடியான் அப்படிங்கிறது. பிரணவம் என்பது எது? பகவானுக்கே அடிமைன்னு சொன்னா இறைநிலை, எது தெரிஞ்சு உயிர்நிலைன்னு அர்த்தம். மிக்க உயிர்நிலைன்னு என்ன? அவன் அடியார்க்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப முதலாயிரத்துல எல்லா பாசுரங்கள் இருக்கலாம். ஏன் சுவாமி கடைசியில கண்ணினும் சுருத்தாம்பு வச்சிருக்கிறாங்கன்னா, பகவத் சேஷத்துவத்தின் காஷ்டா, எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம். அப்ப அந்த பாகவத சேஷத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது கண்ணினும் சுருத்தாம்பு. அதை கொண்டு போய் முதலாயிரத்துல வச்சுட்டாங்க. அழகா சொல்றாரு பாருங்க. கடைசி இப்ப வந்துடும். இப்ப இயற்பா, அந்த இயற்பாவில கைங்கரியத்தில் கலையறுப்பதான நம்ம கைங்கரியம் செய்யும் போது அந்த கைங்கரியமானது என்னானந்தத்திற்காக அப்படிங்கிற கலையை அறுத்த நமஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்னன்னு கேட்டா இயற்பான்ற பிரபந்தங்கள் அதைத்தான் சொல்லும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் போது அது என் ஆனந்தத்திற்காக அல்ல, நான் கைங்கரியம் செய்கின்றேன் என்ற இருமாப்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்ல வந்ததுதான் இயற்பா. அது எங்க கொண்டு வர்றாருன்னா ராமானுஜ நூற்றந்தாதி என்ற பிரபந்தத்தை கொண்டு அதை முடிக்கிறார். அப்ப முதலாயிரத்துல பாகவத சேஷத்துவம் சொல்லிட்டாங்க, அது கண்ணினும் சுருத்தாம்பு. இயற்பாவிலே கடைசி பிரபந்தமாக ராமானுஜ நூற்றந்தாதி ஏன் வைக்கப்பட்டிருக்கிறதுனா கைங்கரியத்தில் கலையறுப்பதை காட்டக்கூடியது ராமானுஜ நூற்றந்தாதி அப்படிங்கறதை ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொன்னார். இப்ப சரித்திரத்துக்கு வருவோம். யார் இந்த திருவரங்கத்து அமுதனார்? திடீர்னு யாரோ ஒருத்தரை அமுதனார்னு சொல்றோமே அப்படின்னா, இவருக்கு இயற்பெயர் ரங்கநாதர்னு சொல்லுபவர் உண்டு. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர்னா எல்லாம் ரங்கநாதர் தான். இந்த ரங்கநாதர் எல்லாமே இருப்ப. பல பேருக்கு இவருடைய இயற்பெயர் தெரியாது சுவாமி. உண்மையிலே இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது. ஆனா என்ன பிரசித்தம் தெரியுமா? பெரிய கோயில் நம்பி. ஊர்ல பிரசித்தமா எப்படி இருந்தார் இவர்னா பெரிய கோயில் நம்பியிலே இருந்தார். ஏன் தெரியுமா? கோயில், பெரிய கோயில்னா திருவரங்கம். அந்த பெரிய கோயிலினுடைய சாவி கொத்து இவரிடத்துல இருந்தது. முக்கியமான 3 கைங்கரியம். ஒரு கோயில்னு எடுத்தா அந்த கோயில்ல எது முக்கியமான கைங்கரியம்? முதல்ல அதுக்கு புரோஹித்யம்னு சொல்லுவாங்க. புரோஹிதர். இந்த கோயிலுக்கு புரோஹிதர் யார் அப்படிங்கிறது முதல் கைங்கரியம். அடுத்தது புராணம் வாசித்தல், அப்படி சொல்றோம் இல்லையா? புராண பட்டனம் அப்படின்னு சொல்றோம்.
அந்த வேதங்களை வாசித்தல், புராணங்களை வாசித்தல், இதெல்லாம் இருக்கு. அப்ப புரோஹித்யம்னா தினப்படி காத்தால. இப்ப அது செய்யக்கூடியவர்கள் கூறத்தாழ்வான வம்சத்தவர்கள் தான் காலையில போய் பௌரோஹித்யம் அப்படின்னு இந்த நாள், இந்த கிழமை, இது கைங்கரியம்னு சொல்லுவார்கள். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னாக்கா வேதவியாச பட்டர் அவர்களெல்லாம் வேத விண்ணப்பம் செய்வார் அப்படின்னு அவங்க செய்யறாங்க இல்லையா? அப்ப இப்ப 3 முக்கியம். ஒன்று கோயிலுடைய சாவி அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று அவங்க செய்யக்கூடிய புரோஹித்யம், இன்னொன்று பட்டணம் வாசித்தல், அதாவது புராணங்களை வாசித்தல். இந்த 3மே அவர் கையில இருந்தது. அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல இவ்வளவு பெரிய கோயிலினுடைய இப்பேற்பட்ட ஒரு சொத்து கையில இருந்ததுனால அவர் பெரிய கோயில் நம்பி அப்படின்னு தான் பிரசித்தமாக இருந்து வந்தார். அவர் எப்ப சுவாமி அவதரித்தார்? பங்குனி மாசம் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம்னு சொன்னாலே கூறத்தாழ்வான். தை மாசத்துல ஹஸ்த நட்சத்திரம் கூறத்தாழ்வான், அவர் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய ஒரு முக்கியமான சிஷ்யர் யாருன்னு கேட்டா திருவரங்கத்தமுதனார். அவர் என்ன நட்சத்திரம் சுவாமி? பங்குனி மாசம் ஹஸ்த நட்சத்திரம். எப்படி சேர்ந்து வருது பாருங்க. தையிலே ஹஸ்தம், அது யாருன்னு கேட்டாக்க கூறத்தாழ்வான். பங்குனி மாசத்துல ஹஸ்த நட்சம் திருவரங்கத்தமுதனாருடைய அற்புதமான அவதார நன்னாள். அவர் அவதரிச்ச குடி எந்த வம்சத்துல குலத்துல பிறந்தார்? ஹாரீத குலத்திலகர், வாசூல குலத்திலகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல மூங்கில் குடி அவதரிச்ச அந்த வம்சத்துக்கு பேர் மூங்கில் குடின்னு பேர். அவருக்கு இயற்பெயர் என்னன்னு தெரியல. ஊர்ல பிரசித்தமா எல்லாரும் அவரை பெரிய கோயில் நம்பி அப்படின்னு அழைத்து வந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு கருத்து வச்சிருக்கார், அது வாசிக்கிறேன். அது இப்போதைக்கு நமக்கு விஷயம் அல்ல. அஷ்டப்பிரபந்தம் செய்துள்ளினவரும் பட்டர் திருவடிகளில் ஆசிரியத்து ஓந்தருமான பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பவருக்கு இவர் திருத்தகப்பனார் என்று சிலரும் பாட்டனார் என்று சிலரும் சொல்லுவர். அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கணும்? நாட் கன்ஃபார்ம், செவிவழி செய்தி. சில பேர் சொல்றாங்க. இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் இந்த அஷ்டப்பிரபந்தம்னு அற்புதமான தமிழ் பாசுரங்கள் அவரோட சம்பந்தம் இருக்கிறவர்னு சொல்கிறார்கள். வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பு தான். இப்ப கீழே வருவோம். இவர் சகல சாஸ்திரங்களையும் அதிகரித்து மகா நிபுணராய் அதெல்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. ஒரு பிராமணர்களாக பிறந்தாக்க அந்தனர் கூடத்துல இருந்தவர்கள் எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றுக்கொண்டு அதுல நல்ல பாண்டித்யத்தோட மகா நிபுணர் அப்படின்னா வல்லமை படைத்தவர்களாக தமக்கு குலக்கிரமமாக கிடைத்த, இதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு என்ன 2 கிடைச்சிருக்கு பாருங்க. வம்சத்துல கிடைக்கிறது. நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நமக்கு கிடைக்குது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? 10 பிளாட், ஒரு 5 கிரவுண்டு நிலம், அது கிடைக்கும்னு நினைக்கிறோம். அது எதுவுமே நிக்க போறது இல்லை. கடைசியில நமக்கு உஜ்ஜீவனம் கொடுக்க போறது எதுன்னு கேட்டா கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல அனைவருமே கொஞ்சம் யோசிக்கணும். இத்தனை 108 திவ்ய தேசங்கள்னு சொல்றோம், அதுல 2 திவ்ய தேசத்தை விட்டுருவோம். மீதி இருக்கிற 106 திவ்ய தேசத்துல வடக்கு திவ்ய தேசங்கள்லாம் நமக்கு தெரியாது. கேரள திவ்ய தேசமும் அவ்வளவா தெரியல, அது என்னவோ நடக்கிறது. ஆனா நம்ம பாக்குற அந்த தமிழ்நாட்டிலேயோ ஆந்திரத்திலேயோ இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசங்களை எடுத்து பார்த்தோம்னா வம்சமா அடுத்து அர்ச்சகர்கள் அவர்கள் பிறந்து அவர்களுடைய பிள்ளைன்னு தொடர்ந்து வரலன்னா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கும்? இன்னைக்கு நாஸ்திகர்கள் கையில மாட்டிக்கொண்டு இந்த கோவில் கைங்கரியம் என்றதோ சனாதன தர்மமே சீரழிஞ்சு போயிருக்கும். அது பகவான் நியமனத்துல நடக்குது. அப்ப பெருமான் எவ்வளவு கஷ்டம் என்ன நடக்கட்டுமே, நடுவுல கிட்டத்தட்ட 750-800 வருடங்கள் வெளிநாட்டவர்களுடைய படையெடுப்பு. என்ன ஆச்சு கோயில்களுக்கு? இந்த கோயில்கள் இன்றைக்கும் விடாம அந்த இடத்துல சந்நிதியில கைங்கரியவர்கள் கைங்கரியம் செய்து கொண்டுதானே வருகிறார்கள். அது நம்ம எல்லாம் ஆசைப்படணும். சனாதன தர்மத்துல அவர்களுக்கு பகவான் நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து அவர்களும் இதுல நல்ல மகா நிபுணர்களாக இருந்து தொடர்ந்து கைங்கரியத்தில் ஈடுபடணும்னு நாம எல்லாரும் இந்த நன்னாளிலே பிரார்த்திப்போம். அது போல திருவரங்கத்தமுதனாருக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா குலக்கிரமமாக அப்படின்னா அவருடைய வம்சத்துல அப்பாவுடைய பிள்ளைக்கு திருப்பி அடுத்த பிள்ளை, அவர் பிள்ளை அப்படின்னு தொடர்ந்து 2 இருக்கு. சந்நிகிதி புரோஹித விருத்தியையும், புரோஹித்யம் ஒரு கோயில்னு எடுத்தா ஒரு புரோஹித்யம் சொல்றவர் ஒருத்தர் இருப்பார். அடுத்தது புராண பட்டண கைங்கரியம். 2 பெரிய கோயில் நம்பிக்கை எது முக்கியமா? 2 கைங்கரியம் உள்ள சொல்லக்கூடிய புரோஹித விருத்தி. அதான் சொன்னேன் இல்லையா, கூறத்தாழ்வான் போய் உள்ள இன்னைக்கு இந்த நாள், இதனால இன்னைக்கு நட்சத்திரம், தேவரின் கைங்கரியம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது புராண பட்டணம், புராணங்களை வாசித்தல் எம்பெருமாள் முன்னாடி அந்த கைங்கரியத்தில் பெற்று. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? மிகவும் ராஜசராய், எப்பவுமே கையில ரொம்ப கைங்கரியம் வந்துட்டு நான் பெரியவன், நான் வித்வான், நான் வேதத்தை படிச்சுட்டேன்னு நினைச்சாலே அகங்காரம் வந்துடும் இல்ல. அப்ப பெரிய கோயில் நம்பி முதல்ல எப்படி இருந்திருக்கார்?
ராஜச குணத்தோட இருந்திருக்கார். அப்படின்னா என்ன? செருக்கு, நான் என்னுடையது அப்படிங்கிற செருக்கோட முதல்ல வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வரும் நாளிலே உலகங்களை வாழ்விக்க திருவனந்தாழ்வானது திருவவதாரமாய் திருவவதரித்த எம்பெருமானார் தமது இயற்கையின் இன்னருளாலே, எவ்வளவு அழகா எழுதுறாரு பாத்தீங்கன்னா, இயற்கை இன்னருள். நமக்குலாம் கருணை எப்படி இருக்கும்னா, நம்ம டைம் நல்லா இருந்து நல்லா ஏசியில உட்கார்ந்து எல்லாம் கிடைக்க வேண்டியது கிடைச்சி ரொம்ப அபரிமிதமா நம்ம கிட்ட இருந்ததுன்னா கருணை வரும். ஆனா ராமானுஷர் அப்படி கிடையாது. ராமானுஷர் இயற்கையிலேயே, அதனாலதான் அந்த பாசுரத்திலே ராமானுஷர் இருந்தாதில நமக்கு ரொம்ப முக்கியமான பாசுரம் எது? பாரே கருணை ராமானுஷா. அப்ப அவரிடத்துல இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு கருணை, அந்த இன் அருளாலே இவரை திருத்தி பணிகொள்ள திருவுள்ளம் பற்றி கவனமா கருந்தோம். ராமானுஷர் காஞ்சிபுரத்துல இருந்தார். காஞ்சிபுரத்துல இருந்து பெருமாள் ஆசைப்பட்ட நம்பெருமாள் இவரை வரவழைத்துக் கொண்டார். உள்ள வரவழைச்ச உடனே நித்திய விபூதி லீலா விபூதி இரண்டுக்கும் உடையவர் நீரே. நீர் தான் சுவாமி, இந்த ரெண்டு விபூதியும் உமக்கு சொத்துன்னு பெருமாள் கொடுத்துட்டார். உடையவர்னு திருநாமம் வாங்கிட்டார். சுவாமி பதவியெல்லாம் கொடுத்து ராஜாவா உட்கார வச்சிடலாம், ஆனா ராஜ்யமே கிடையாதுன்னா என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் ராஜாவா இருக்கார், அவர் சொல்ற பேச்சே யாரும் கேட்கலன்னா எதுக்கு ராஜா? அந்த மாதிரி இப்ப ராமானுஷருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உடையவர் ஆயிட்டார். ஆனா சந்நிதியில கைங்கரியங்கள் தவறாக நடக்குது, சில பேர் சரியா பண்ணல, அது ஆகம முறைப்படி நடக்கிறது இல்லைன்ற உடனே ராமானுஷர் திருத்த முனைகிறார். அது கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறார். அப்ப நடந்த சரித்திரத்தை இப்ப சொல்லிடுறேன். இது இங்க இருக்கிறத வரதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும் போதே சொல்லிடுறேன். இப்படி ராமானுஷர் ஒவ்வொருத்தரா மாத்திக்கிட்டு திருத்திக்கிட்டே வரார். முதல்ல உபதேசம் பண்ணி பார்ப்பார், பிரமாணங்களை எடுத்து சொல்லி பார்ப்பார், வாதித்து பார்ப்பார். அதுக்கு மேலே கேட்கலன்னா ஆளை எடுத்துடுவார். இப்ப இந்த நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? திருவரங்க தமுதனார், அதாவது பெரிய கோயில் நம்பி, அவர் நான் தான் பௌரோஹித்யம், நான் தான் புராண பட்டணம், கோவில் சாவி என்கிட்ட இருக்கு அப்படின்னு ராஜச குணத்தோடு வாழ்ந்து வரார். ராமானுஷர் மனசுல உபதேசம் பண்ணி பார்த்துட்டார், திருத்தணும்னு பார்த்தார், திருந்தல. இப்ப ராமானுஷருடைய நிலை என்ன தெரியுமா? எடுத்துடலாமா, இவர் எடுத்துட வேண்டியதுதான், ஆளை மாற்றிடலாம் அப்படின்னு ராமானுஷர் முடிவு செய்த நேரத்திலே ஒரு நாள் பெருமாளுடைய அழகான உற்சவ நன்னாள். உற்சவ நேரத்துல பெருமாளுக்கு ஆபரணங்களை அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உள்ள அவருக்கு அலங்காரம் நடக்குது. ராமானுஷர் வெளியில உட்கார்ந்து இருக்கார். உள்ள அங்க அலங்காரம் நடக்கும்போது தெரசாட்சி இருக்கு, உட்கார்ந்து இருக்கார். எப்பவுமே கண்ணயர மாட்டார் ராமானுஷர். அன்னைக்கு என்னவோ கண் அயர்ந்துட்டார்னா அவருக்கு தெரியாம கண் அப்படி சொக்கிட்டார் கொஞ்ச நேரம். ராமானுஷரே கைங்கரியத்துல அவ்வளவு ஊற்றத்துல இருக்கிற ராமானுஷரே கொஞ்ச நேரம் சொக்கிட்டார் அப்படின்னா ஈஸ்வரனுடைய திருவுள்ளம்னு அர்த்தம். எதுக்குன்னு கேட்டா, ராமானுஷருக்கு அப்போ ஒரு கனவு. அந்த கனவிலே நம்பெருமாள் வந்து இந்த பெரிய கோயில் நம்பி நம் பரிகரம், எனக்கு ரொம்ப நாளா கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருக்கார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரிடத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, அவரை எடுத்து விடணும் அப்படி இப்படின்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு நம்பெருமாளே ராமானுஷருடைய கனவிலே வந்து சொல்ல, ராமானுஷர் விழித்தெழுந்து பார்க்கிறார். இது என்ன இப்படி ஒரு ஆணை இட்டுட்டாரு? பெருமாள் இப்படிதான் பண்ணுவார். பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல தூக்கி கொண்டு வந்து கீழே ஸ்ரீகூர்மம்ல போட்டுட்டார். அதே போல திருவனந்தபுரம் அங்கேயும் இதே போல ராமானுஜர் போய் மாத்தணும்னு உடனே அங்கேயே தடுத்துட்டாரு. திருவட்ட பரிவு அங்க கொண்டு வந்து சேர்த்துட்டார். திருவட்டப்பாறைன்னு சொல்றோம் இல்லையா, பரிவட்டப்பாறை. அப்ப எல்லா இடத்துலயும் என்ன, இந்த 3 இடத்துல நடந்திருக்கு. அப்ப முதல்ல பூரியில நடந்திருக்கு, அதே போல திருவனந்தபுரம்ல நடந்திருக்கு. இப்ப பாருங்க, தாயார் பின்னாடி சொல்ல போறா இதே போல, ஏன் சந்நிதியில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. எவ்வளவு கட்டுப்பாட்டுக்கு நடுவுல ராமானுஜர் செஞ்சிருக்காரு பாருங்க. ஃப்ரீடமே கிடையாது. இவர் என்னதான் செய்யலாம்னு ஃப்ரீடம் கொடுத்தாங்களான்னா பெருமாள் நைஸா ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற, ராமானுஷரே உடையவர்னு கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க, நம்ம புள்ள பார்த்துக்கோங்க அப்படின்னா ஈஸ்வரன் சொன்னா கேட்காம இருப்பாரா ராமானுஷர்? பார்த்தார் ராமானுஷர், கண் கலங்கி போயிட்டார் ராமானுஷர். பூரத்தாழ்வான கூப்பிட்டார், ஆழ்வானே நாம கிளம்புவோம், வாரம் நம்ம கிளம்பி திரும்பி காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம், தேவப்பெருமாள் இடத்திலே போயிடலாம். நான் போயிட்டு நிம்மதியா அரியனுடைய கைங்கரியமான காலக்கிணறு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த தேவப்பெருமாளுடைய இருப்போம். நீரம் வந்துடும், உம்ம கைங்கரியம் அன்னதானங்கள் பண்ணி கொண்டு நீரம் வரும். என்ன இல்லை, இந்த பெருமாள் திருவுள்ளம் இல்ல போடுறது, அதைய நீங்க இருந்து இந்த திருத்தங்கள் செய்யறது பொருள் பெருமாளுக்கு திருவுள்ளம் பற்றாத விஷயத்த நாம செய்ய வேண்டாம், வரும் கூறத்தாழ்வானே நம்ம போயிடலாம் அப்படின்னு ராமானுஷரே கூறத்தாழ்வானை பார்த்து சொல்ல, அப்ப கூறத்தாழ்வான்னு சொல்றார், சுவாமி அவர் சொன்னதை ஏன் நீர் அப்படி எடுத்துக்கிறீர்? அவர் என்ன சொல்லி இருக்கலாம் தெரியுமா? உமக்கு என்ன காட்டி இருக்கிறார்னா, அவரை வெளியிலே அனுப்புவதற்கு பதிலாக அவரை திருத்தி பணிகொள்ளலாகாதோ,
அவர் கொஞ்சம் ராஜச குணத்தோட இருக்கார். நீர் உபதேசத்தினாலையும் உம்முடைய கடாட்சத்தினாலையும் எல்லாரையும் திருத்தக்கூடியவராச்சே, உம்முடைய உபதேசத்தினாலையும் கடாட்சத்தினாலேயே கொஞ்சம் அந்த திருவரங்க தமுதனார திருத்தக்கூடாதா, அவரை திருத்தி பணி கொண்டு கை உம்மிடத்துல கொள்ளக்கூடாதான்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதான்னு சொல்ல யோசிச்சு பார்த்தார் ராமானுஜர். இவருக்கு நீர்தான் சரியானவர் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டார். இந்நாளைக்கு இந்த பெரிய கோயில் நம்பி திருத்தி பணி கொள்ளப்பட்டார்னா நாம நேரடியா ஆச்சாரியனா இருக்கக்கூடாது, இவரை கூறத்தாழ்வானுக்கே சிஷ்யனாக ஆக்கி விடுவோம் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். அப்படிங்கிற சரித்திரம் இது இங்க இல்ல. இப்ப அடியன் சொன்னதை நினைவுல வச்சுக்கோங்க. இது நோட்ஸ்ல கிடையாது, இது இருக்கிறது. பெரியவர்கள் சொன்னது, இதுக்கான பிரமாணங்கள் எல்லாம் உண்டு. அது பின்னாடியும் உங்களுக்கு சொல்ற கதை சரித்திர பாகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமானுஜர் என்ன நினைச்சார், எப்படியாவது இந்த பெரிய கோயில் நம்பியை திருத்தி பணி கொள்ள வேணும், இவர் கொஞ்சம் ராஜச புத்தியோட இருக்கிறாரே அப்படின்னு பார்த்து கூறத்தாழ்வானை நியமிக்க. அதுக்குதான் இந்த இடத்துல சொன்னேன். ஏன் கூறத்தாழ்வான் சொன்னார்? கூறத்தாழ்வான் தானே சொன்னார் சுவாமி கொஞ்சம் திருத்தி பணி கொள்ள கூடாதான்னு சொல்ல ராமானுஜர் சொன்னார், கூறத்தாழ்வானே என்னை விட உமக்கு தான் கருணை அதிகமா இருக்கு, நீரே அவரை திருத்தி பணி கொள்ளுமே அப்படின்னு கூறத்தாழ்வானுக்கு ஆணையிட, அதுக்கப்புறம் கூறத்தாழ்வான் தான் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு உபதேசம் பண்ணி 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 பெரிய கோயில் நம்பிய சத்துவகுணசீலராக மாற்றுகிறார். அதை சொல்றாரு பாருங்க. ஆழ்வானும் அவரை அனுவர்த்தித்து ஞான சுடர் கொடுத்தி, அவரை அனுவர்த்தித்து என்ன, ராமானுஜருடைய ஆணையை சிறமேற்கொண்டு ஞான சுடர் கொளுத்தி நல்ல அவருக்கு திருவரங்க தமுதனாருக்கு உபதேசங்களை பண்ணி ஞானத்தை வளர்த்து எம்பெருமானார் திருவடிக்கு கொணர்ந்து சேர்க்க. அவர் என்ன உபதேசம் பண்ணியிருக்கார் பாருங்க. இவர் உபதேசம் பண்றது உடனே அவர் கூறத்தாழ்வான் திருவடியில சேர போனார். யார்? பெரிய கோயில் நம்பி. ஆனா கூறத்தாழ்வான் சொல்லிட்டார், அதெல்லாம் கிடையாது, அடியனுக்கே ஆச்சாரியன் அவர் தான், அவர் திருவடியில போய் சேரும் அப்படின்னு ராமானுஜருடைய திருவடிகளிலே சென்று அவரை குளிர கடாட்சி தருளி ஆழ்வான் பக்கம் ஆசிரியம் பற்றி நியமிக்க. ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார், சந்தோஷம், உம்ம திருத்தினது கூறத்தாழ்வான் தானே, நீர் கூறத்தாழ்வானுக்கு சிஷ்யராக இரும் அப்படின்னு அவருக்கு சொல்ல, அப்படியே அவரும் ஆழ்வானை ஆசிரியித்து தத்துவஹித புருஷார்த்தங்களை ஐயன் திருவர தெளிந்து. அப்போ திருவரங்க தமுதனாருக்கு யார் ஆச்சாரியன்? ஆச்சாரியன் கூறத்தாழ்வான். ராமானுஜர் தான் நியமிக்கிறார், உமக்கு கூறத்தாழ்வானே ஆச்சாரியனாய் இருக்கணும்னு சொல்ல கூறத்தாழ்வான் கிட்ட கைங்கரியங்களை செய்துகிட்டு தத்துவஹித புருஷார்த்தங்கள் அதையெல்லாம் சந்தேகம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெரிந்து கொண்டு ஆத்ம ஆத்மீயங்களை, இது ரொம்ப முக்கியம், ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட நான் என்னுடையது எல்லாவற்றையும் அந்த ஆச்சாரியன் திருவடிகளிலே சமர்ப்பித்து கொண்டு போனார். பெரிய கோயில் நம்பி சுவாமி என்ன சொல்றோம், சென்னியொங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழன் என்ற நம்பி தாமோதரா கத்திரா என்னையும் என் உடமையையும், அதுதான் ஆத்மீயங்கள் கொண்டு போய் ஆச்சாரியனான கூறத்தாழ்வான் திருவடிகளிலே சமர்ப்பித்து பரமப்பிரவணராயிருந்தார். அப்படின்னா கூறத்தாழ்வான் இடத்துல அவ்வளவு ஈடுபாடு. அதனாலதான் ராமானுஜனுத்திரந்தாதி பாடும் போதே மொழி கிடக்கும் பெரும் புகழான் மஞ்சமுக்குறும்பான்னு கூறத்தாழ்வான நினைச்சுக்கிறார் இல்லையா, அவ்வளவு ஈடுபாட்டோட இருந்தார். இப்படி இருக்கையில் இது போல போய்கொண்டிருக்கும் பொழுது ஆச்சாரியருடைய உகப்புக்கு உறுப்பாக தமக்கு பிர ஆச்சாரியரான எம்பெருமானார் விஷயமாக இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு திருவரங்க தமுதனார் எழுதினார்? ரெண்டு காரியம். ஒண்ணு கீழே பார்த்தோம், நம்பெருமாள் பெரிய பெருமாளே ஆணையிட்டார்னு ஒண்ணு. அடுத்தது கூறத்தாழ்வானுக்கு ராமானுஜரை ரொம்ப பிடிக்கும். எங்க கூறத்தாழ்வானுக்கு ராமானுஜரை ரொம்ப பிடிக்குமே, எங்க ஆச்சாரியனுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்ப அவருக்கு பிடிச்சவர் யாரோ அவருடைய பெருமையை நாம பாசுரமாக எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒன்றிரண்டு பிரபந்தங்களை செய்து அவற்றை எம்பெருமானார் சந்நிதியிலே கொடர்ந்து வைக்க ஒரு 2 தடவை எழுதினார். முதல்ல ஒரு தடவை எழுதினார், ராமானுஜர் தான் மகாவிஷ்ணு, ராமானுஜர் தான் பரமாத்மா, ராமானுஜர் தான் இருக்கிறதே உயர்ந்த ஜெகதாச்சாரியார், அவர் இவர்னு எழுதி கொண்டு போய் வச்சார். ராமானுஜர் என்ன பண்ணார், கிழிச்சி போட்டுட்டார், அப்படியே எழுதுறாரு பாருங்க. எம்பெருமானாரும் அவற்றை அவிழ்த்து கடாட்சிக்க இவர் எழுதி கொண்டு வந்ததை எடுத்து ராமானுஜர் படிச்சார். என்னது நான் பெரியவன் எழுதுறீரா, என்ன தற்பெருமையா அப்படின்னு சொல்லி அவற்றை கிழித்து எரிந்து விட்டு அதை எடுத்து கீழ்ச்சி போட்டுட்டார் எழுதின நூலை. அவரை நோக்கி திருவரங்க தமுதனாரை பார்த்து, ஏதாவது பிரபந்தம் பாட வேணும் என்கிற விருப்பம் உமக்கு இருக்குமாகில், உமக்கு என்னை பத்தி பெருமையா பாடணும்னு உமக்கு ஆசையா இருக்கா? சரி, ஆசையா இருந்தது என்றால் உமக்கு உத்தேசியரான ஆழ்வானுடையவும் நமக்கு உத்தேசியரான ஆழ்வார்களுடையவும்
உகந்தருளின நிலங்களின் உடையவும் சம்பந்தம் தோற்றுமாறு ஒரு பிரபந்தம் செய்யும் என்று நியமித்தருள. கவனமா கேட்கணும், நாளைக்கு இதுதான் பார்க்க போறோம். ராமானுஜ நூற்றந்தாதி ஒரு பாசுரம் பார்க்கும் பொழுது இதை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். முதல்ல 10 பாசுரம் வரும். ஆரம்பம்ன்றது தொடக்கத்துல நம்மாழ்வாருடைய அடிபணிந்துய்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து திருமங்கை ஆழ்வாருடைய அடிபணிந்துய்ந்தவன் சொல்லுவார். நெஞ்சத்துக்கு உபதேசம் பண்ணுவார். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கடந்து புறத்தாழ்வானை பத்தி பேசின பிற்பாடு ஆழ்வார்கள் எல்லாம் ஆழ்வார்கள் அடிபணிந்துய்ந்தவர் ராமானுஜர்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆச்சாரியார்களுடைய அடிபணிந்துய்ந்தவர் ராமானுஜர்னு சொல்லுவார். ராமாயணத்தை கற்றவர் ராமானுஜர்னு சொல்லுவார். பகவத்கீதையில ஈடுபாடு இருக்கிறவர் ராமானுஜர்னு சொல்லுவார். திவ்ய தேசங்களிலே ஈடுபாடுடையவர் ராமானுஜர்னு சொல்லுவார். அப்படிதான் சொல்லுவாரே தவிர நேரடியா ராமானுஜரை புகழ்ந்து பாட மாட்டார். முதல் 2 வரி பார்த்தா இவ்வளவு பெருமை இருக்கக்கூடிய ஆழ்வார் அவருடைய அடிபணிந்துய்ந்தவர் ராமானுஜர். இவ்வளவு உயர்ந்தது பகவத்கீதை, அதனை நன்றாக கற்று உலகத்திற்கு பரப்பினவர் ராமானுஜர் அப்படின்னு தானே எழுதியிருக்கார். அதைத்தான் ராமானுஜர் சொல்லியிருக்கார். நீ என்னை பத்தி ஏதாவது எழுதணும்னா நீ என்ன பண்ணணும், கூறத்தாழ்வான்ட்ட போய் கத்துக்கோ. அவர் எப்படி சொல்லிக் கொடுப்பார், அவர் சொல்ற மாதிரி. அப்ப பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கணும், திவ்ய தேசத்தினுடைய சம்பந்தம் இருக்கணும், ஆழ்வார்களுடைய சம்பந்தம் இருக்கணும், பூர்வாச்சாரியார்களுடைய சம்பந்தம் இருக்கணும். இப்படி சேர்த்து சொல்லும் அப்படின்னு ராமானுஜர் அவருக்கு நியமித்தருள, அவருக்கு ஆணையிட இவரும் அப்படியே செய்கிறேன் என்று அந்த நியமனத்தை சிறப்பா வகித்து சொன்னதை தலைமையில ஏத்துக்கணும். ராமானுஜர் சொல்லிட்டா கட்டாயம் அடியே சுவாமி அதே போல செய்யறேன் அப்படின்னு தலையிலே சுமந்து கொண்டு எம்பெருமானார் திருவடிகளிலே மெய்யன்பற்கு நித்தியானு சந்தேயமாம்படி பாட்டுக்கள் தோறும் இராமானுசன் என்னும் திருநாமத்தை இட்டு 108 பாத்தாக அருளி செய்து எம்பெருமானார் சந்நிதியிலே வந்து வணங்கி இதை கேட்டருள வேணும் என்று பிரார்த்தித்து அனுமதி பெற்று அங்க வரைக்கும் நிறுத்துவோம். எல்லாம் எழுதிட்டார். எழுதினவர் என்ன பண்ணார், அவர் எழுதும் போது யோசிச்சார். 108 பாட்டிலையும் ராமானுசர் ராமானுசர் ராமானுசர்னு வரணும். அத மனசுல நினைச்சுக்கிட்டார். அத மாதிரியே அதே மாதிரி எம்பெருமானார் சொன்ன மாதிரி ஆழ்வார்கள் சம்பந்தம், திவ்ய தேசத்து பெருமாள்கள் சம்பந்தம், கண்ணனுடைய சம்பந்தம், ராமனுடைய சம்பந்தம் இப்படின்னு எழுதினார். அவருக்கு மனசுக்கு அவருடைய குணங்கள் ராமானுசரை பக்கத்துல இருந்து பார்த்திருக்கார். அது பூரத்தாழ்வான அந்த ராமானுசரை எப்படி அனுபவிக்கிறார்ன்றத பார்த்திருக்கார். அந்த அனுபவங்களினுடைய வெளிப்பாடுதான் ராமானுஜர் நூற்றந்தாதி. நீங்க வியாக்கியானத்துல அனுபவிக்க போறீங்க. என்ன அழகா எழுதியிருக்கார் பாருங்க. அதை முடிஞ்சு என்ன பண்ணார், அழகா எழுதினார். ராமானுஜருடைய சந்நிதி அப்படின்னு அவர் அருகிலே வந்து அவருடைய திருவடி தாமரையிலே, சுவாமி இதை கொஞ்சம் தேவையிலே செவிசாய் தருள வேணும், கொஞ்சம் தயவு செய்து கேட்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து அனுமதி பெற்று, பர்மிஷன் வாங்காம செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு சுவாமி நான் எழுதியிருக்கேன் படிக்கிறீங்களா. இன்னைக்கு பெரிய வித்வான்கள் போனா யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார், அவருக்கு தெரிஞ்ச தமிழ இலக்கணத்துல என்ன எழுதினாரோ. சாமிங்கெல்லாம் பெரிய வித்வான்கள் போனா சாமி இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க, உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை கொடுங்க அப்படின்வாங்க. அப்படியே பேசுறது ஒரு மன்னிப்பா கேட்க மதிப்போட கேட்க வேண்டாமா, இதை கேட்கிறார். புறத்தாழ்வான் முதலானோர் பேரொழக்கமாக இருக்கிற அங்குத்தானே இந்த பிரபந்தத்தை விண்ணப்பம் செய்ய கவனமா பாருங்க. இந்த ராமானுஜ நூற்றந்தாதி எப்படி வெளியிடப்பட்டதுங்கிற. அப்ப ராமானுஜர் இப்படி எழுதும்னு சொன்னார், அதே மாதிரி எழுதிட்டார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப பூர்த்தியா இருந்தது. ராமானுஜருடைய திருவடியில சமர்ப்பிச்சார். சுவாமி கொஞ்சம் காதார கேட்டு தேவரையர் செவிசாய் தருளம்னு பிரார்த்திச்சார். ராமானுஜர் கண்ணை அசைத்தார். சுத்தி யார் உட்கார்ந்து இருந்ததுன்றது முக்கியம், தனியா இல்ல. ராமானுஜர் உட்கார்ந்து கேட்டார், திருவரங்கத்தமுதனார் பாடினார் கிடையாது. எல்லாம் இருக்கிறாங்க. கூறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், பட்டார் யாரெல்லாம் இருக்காங்க. அனந்தாழ்வான், சோமாசி ஆண்டான், வடுக நம்பிகள், பெரிய ஓலக்கம். இத்தனை பேருக்கு நடுவிலே விண்ணப்பம் செய்ய ஊமன்னுமாறு பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம்மண்ண வந்ததி ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அன்னைக்குதான் முதல்ல செவிக்க ஆரம்பித்தது. முதல் தடவை இந்த பிரபந்தத்தை அவர் விண்ணப்பம் செய்ய ராமானுஜரே செவிசாய்த்து அதனை கேட்டு எம்பெருமானார் மற்ற முதலிகளோடும் திருச்செவி சார்த்து தலை துலுக்கி, ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை, கேட்கிறார். தன்னை பத்தி தான் பாடி இருக்கார். ஆனா அவர் எதனால சந்தோஷப்பட்டார் தெரியுமா? பேயாழ்வாரோட சம்பந்தம் சொல்றாரே, பூதத்தாழ்வாருடைய சம்பந்தம் சொல்றாரே, அழகா கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வாருடைய பெருமையை சொல்றாரே. எங்க
ஆண்டாள் தாயார் அவளுடைய பெருமையை சொல்றாரேன்னு தலையை ஆட்டுறாராம். அதை சொல்றார் தலை துலுக்கி, ரொம்ப தலையை அசைத்து, தலை துலுக்கின்னு தலையை அசைச்சு ஆமோதிக்கிறார்னு அர்த்தம். வேடிக்கை தலை துலுக்கின்னா என்ன அர்த்தம்? ஆமோதித்தல். ஆமா ஆமான்னு ஒத்துக்கிறார். போற உகந்தருளி ராமானுஜத்துக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தம். அதை கேட்க கேட்க உகந்தருளி தம் திருவடிகளில் சம்பந்தமுடையார்க்கெல்லாம் அந்த பிரபந்தத்தை அன்று தொடங்கி என்றும் நித்திய அனுசந்தேயமாம்படி கற்பித்து அருளியதும் தவிர அவரது வாக்கு அமுத வாக்காய் இருந்தமையால் அவருக்கு அமுதன் என்ற திருநாமத்தையும் பிரசாதித்தருளி மிகவும் கடாட்சித்தருளினால். முக்கியமான வார்த்தைகள், அர்த்தம் உங்களுக்கே புரியும். ராமானுஜர் முன்னாடி விண்ணப்பம் செய்தார். ராமானுஜர் தலையை அசைச்சு அசைச்சு ஆமோதிச்சு சந்தோஷமா கேட்கிறார். கேட்டது பெருசு இல்ல, அவர் முடிக்கிறார். பூமன்னவேன்னு பாத்திரத்தை முடிச்சு பூமன்னமாதுன்னு பாத்திரத்தை முடிக்கிறார். முடிச்ச உடனே ராமானுஜர் என்ன பண்றார்? அப்படியே விட்டுதல, இன்னில இருந்து அவர் என்னைக்கு பாடினாரோ அன்று தொடங்கி என்றும். அதனால நம்ம ராமானுஜம் விட்டிருந்தாரிய சுவாமி ஏதோ திருவாதிரைக்கு சேவிக்கலாமா சுவாமி, அதுல பூ போட்ட பாசுரம் மாத்திரம் சேவிக்கட்டா, அவ்வளவு சோம்பேறித்தனம் நமக்கு. ஆனா அப்படியே நியமித்திருக்க ராமானுஜருடைய ஆணை தினமும் சொல்லணும்னு இருக்க. நித்திய அனுசந்தேயமாம்படி கற்பித்து அருளியதும் தவிர எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கோங்கிறார். ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க கேக்குறீங்களா, நீங்க முதல்ல தினமும் நித்தியானுசந்தானம் படிங்க. முதல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஆனா படிக்கணும். படிக்கிறது பெருசு இல்ல, ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ராமானுஜருடைய ஆணை கற்பித்து அருளியதும் தவிர அவரது வாக்கு. ஆனா ராமானுஜர் என்ன பார்த்தாரு தெரியுமா? இது இன்னொரு பெருமை திருவரங்க தமுதனார். அவருடைய உண்மையான பேர் தெரியாதுன்னு சொன்னோம், பின்னாடி ஸ்லோகத்துல பார்ப்போம். பெரிய கோயில் நம்பின்னு அவருக்கு பேர். எப்ப இவரு திருவரங்க தமுதனார்னு பேர் வந்தது? இவருக்கு ராமானுஜர் கொடுத்த பெயர். ஏன் தெரியுமா? அமுதமாட்டம் எழுதியிருக்காருல. இன்னைக்கு ராமானுஜர் நூற்றந்தாதி சொல்லுங்க, எத்தனை பிரபந்தம் வாசிங்களேன். கொஞ்சம் நல்ல ராமானுஜர் நூற்றந்தாதி பிரபந்தத்தை சொல்லி பழக்கப்படுத்தி பாருங்க, அப்படியே தேனை போல இருக்கும், அமுதத்தை போல இருக்கும். அவருடைய அந்த வாக்கு சாதுரியம், கவிதா சாதுரியம் அமுதமாட்டம் எழுதியிருக்காராம். ஒண்ணு தமிழ் விற்பனர், பின்னாடி பராசர பட்டருக்கும் அவருக்குமே வியாக்கியானங்கள்ல பல பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னு சரித்திரம் பார்க்க போறோம். அப்ப ரொம்ப அழகாக தமிழை எழுதக்கூடியவர். அமுதமொழி, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கான்? அமுதம் போல இருக்கான். அதனால ராமானுஜர் அவருக்கு என்ன பெயர் கொடுத்தார்? அமுதன் அப்படின்னு பெயர் கொடுக்கிறார். அமுதன்னா என்ன? ஆறா அமுதேன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எவ்வளவு தடவை நீங்க ராமானுஜர் நூற்றந்தாதி சொல்லி பாருங்க, திரும்ப திரும்ப சொல்ல தோணும், திரும்ப திரும்ப சொல்ல தோணும். சொல்லிட்டோம்னு விட்டுற தோணாதே. அவருக்கு அமுதன் என்ற திருநாமத்தையும் பிரசாதித்தருளி. அந்த அமுதன் என்றதுல எதை சேர்த்துக்கணும்? அமுதன்னா அங்க கும்பகோணத்துல ஒரு அமுதன் படுத்திருக்கார். அந்த அமுதனான்னா இல்ல, திருவரங்கத்து அமுதன். திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அமுதனார். அமுதன்னு சொன்னா பெருமாளை சொல்லிடுவாங்க, அமுதனார் அப்படின்னு ஆச்சாரியன் ஆயிட்டார். அப்ப திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு அமுதன், திருவரங்கத்துல இருக்கிற அமுதன், திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அமுதனார் என்று அவரது திருநாமம் அப்பொழுதிலிருந்து பிரசித்தமாயிற்று. ஆகையால் அது முதல் பெரிய கோயில் நம்பி என்ற திருநாமம் மாறி திருவரங்கத்து அமுதனார் என்ற திருநாமம் வழங்க தொடங்கிற்று. இப்பிரபந்தத்திற்கு பிரபந்த காயத்ரி என்ற திருநாமம் அன்றே தொடங்கி நிகழலாயிற்று. ஏன்? தினமும் சொல்லணும்னு சொல்லியிருக்கார் ராமானுஜரே சொல்லியிருக்கார். யார சொல்லணும்னு சொல்லியிருக்கார்? பிரபன்னர்கள். யாரெல்லாம் ஈஸ்வரனுடைய திருவடிகளே உபாயம் என்ற திருட அத்தியவசாயத்தோட இருக்கிறார்களோ அவர்கள் பிரபன்னர்கள். அவர்கள் செய்ய வேண்டிய காயத்ரி மந்திரம் எது? ராமானுஜ நூற்றந்தாதின்னு 108 தடவை ராமானுஷா ராமானுஷான்னு சொல்றது. அப்ப என்ன ஆயிடும்? பிராமணர்களுக்கு எதை காயத்ரி மந்திரம்னு சொல்றோம், அப்ப பிரபன்னர்களுக்கு எது காயத்ரி மந்திரம்? ராமானுஜ நூற்றந்தாதி என்ற திருநாமமும் அன்றே தொடங்கி வழங்கலாயிற்று அப்படிங்கறது சரித்திரத்தை சொல்லிட்டார். ஆனால் பெரியவர்கள் எப்பவுமே இருக்கிறத அப்படியே சொல்லிடுவாங்க. எப்பா இப்படியும் சொல்றாங்கப்பா, இந்த இடத்துல இப்படி இருக்கு, இதுதான் நம்முடைய பெரியவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை. இதை மறைச்சு எல்லாம் பேச மாட்டாங்க, அழகா எழுதுறாருப்போ. இந்த விற்த்தாந்தம் சிறிது மாறுபாடாகவும் சொல்லப்படுவதுண்டு. அவரே சொல்றார் காஞ்சி பதிவாதி பயங்கரம் சுவாமி. இப்ப நான் சொன்ன சரித்திரம் இருக்கு, ஆனா சிலர் இதை மாறுபட்டும் சொல்லுகிறார்கள். எங்கினே எண்ணில் அமுதனார் எம்பெருமானாருடைய நியமனம் பெற்று இப்பிரபந்தம் இட்டருள்வதாக. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த சரித்திரத்தை சேர்த்துக்கோ சுவாமி. இதுல இந்த சாத்து முறைக்கு ஏன் 3 பாசுரம் இல்லையா? சாதாரணமா சாத்து முறைன்னு சொன்னா
சூந்தகன்றாண்டு என்ற முடிவில் பெரும்பாடியோ அப்படின்னு ஆரம்பிக்கும். அடுத்தது அரியை அயனை அரணை அலற்றி, ரெண்டு பாசுரம் தான் சுவாமி. 1102 பாசுரம் இருக்கிற திருவாய்மொழிக்கே 2 பாசுரம் தான் சாத்து முறை. என்ன சுவாமி 108 பாசுரத்துல 3 பாசுரம் சாத்து முறைன்னு கேட்டா இது சரித்திரம். எம்பெருமானார் அமுதனார் எம்பெருமானாருடைய நியமனம் பெற்று ராமானுஷர் ஒத்துக்கிட்டார். சரி இதை நீர் சேவிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். இப்பிரபந்தம் இட்டருள்வதாக இந்த பிரபந்தத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டார். சரி இதை சேவிப்போம், பல பேருக்கு கத்துக் கொடுப்போம் அப்படின்னு அடையவளைந்தான் திருமதிலுக்கு இவ்வருகே இருந்த ஒரு தென்னஞ்சோலை திருமண்டபத்தில், எங்க இருக்குன்னு என்ன கேட்டுறாதீங்கோ, இருக்கு கோயில்ல அடையவளைஞ்சான் அப்படின்னாக்கா சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானேன்னு சொல்றோம். அந்த 7 பிராகாரங்களை தாண்டி கடைசியில மொத்தத்தையும் உள்ளடக்கி இருக்கிற இடத்துக்கு அடையவளைந்தான்னு பேர். அந்த திருமதில் அந்த அடையவளைந்தான் இன்னைக்கு தெருவுலாம் பாக்குறோம். இந்த வீடு வந்துடுச்சு, நீங்க இந்த வீடெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வீடை எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு சோலைகள் தானே இருந்திருக்கும். அந்த சோலையில ஒரு கார்னர்ல இருக்கிற சோலையாம். அவ்வருகே இவ்வருகே இருந்த ஒரு தென்னஞ்சோலை திருமண்டபத்தில் வீட்டிலிருந்து பட்டோலை கொண்டிருக்கும் போது ராமானுஷர் சொன்னதை பிரதி எடுக்கிறார். நூற்றந்தாதியை எழுதி கொண்டிருக்கும் போது அவ்வளவில் எம்பெருமானார் அழகிய மணவாளனது நியமனத்தினால் ஆழ்வான் ஆண்டான் எம்பார் முதலிய அந்தரங்க சிஷ்யர்களோடு அவ்விடத்தை எழுந்துள்ள அந்நேரத்துக்கு திடீர்னு ராமானுஷர் வந்துட்டார். என்ன வந்தார் சுவாமி? வந்துட்டார். ஈஸ்வர சங்கல்பம். இவர் உட்கார்ந்து ராமானுஷபுத்திரந்தாரி எல்லாரோட சேர்ந்து பட்டோலை எழுதிக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்கார். திடீர்னு ராமானுஜர் பார்த்தா புறத்தாழ்வான் எம்பார் ஆண்டான் முதலிய ஆண்டான் எல்லாரோட அந்தரங்க சிஷ்யர்கள், அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிஷ்யர்களோடு அவ்விடத்தை எழுந்துள்ள அந்த தென்னஞ்சோலைக்கு ராமானுஜர் அங்க வர்றார். நம்ம ஏன் வந்தார் கேள்விக்கு பதில் இல்ல. 3 சுவாசமும் சாத்து முறை ஓணம்னு வந்தார், அவ்வளவுதான். அங்கே எழுந்தருள அப்போது செழுந்திரை பார்க்கடல் என்ற 105ஆம் பாசுரம் தலை கட்டி இருப்பிடம் வைகுந்தம் என்ற பாசுரம் எழுத வேண்டிய தருணமாய் இருந்தது என்றும் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு வர ராமானுஜர் எழுதுன்னு சொல்லிட்டார். இப்ப கவனமா 108 பாசுரம் நீ எழுதுப்பா அப்படின்னுட்டார். பாசுரங்களை எழுதிக்கிட்டே வந்துட்டார். இப்ப கடைசியில எழுத ஆரம்பிச்சு 105, 106, 7, 8 எழுதுற நேரத்துக்கு ராமானுஜர் உள்ள வந்துட்டார். அவர் வர அது முதலான 3 பாசுரங்களும் எம்பெருமானார் திருமுன்பே கொடுக்கப்பட்டனவென்றும் அவர் முன்னாடியே நடந்தது. அப்ப எழுதும் போதே அந்த பாசுரங்களை ராமானுஜர் முன்னாடியே எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, சுவாமி அவர் வந்த உடனே அவரை பார்த்தெல்லாம் எழுதல, இது முன்னாடியே எழுதிட்டாங்க, சேவித்து கொண்டிருக்கும் போது ராமானுஜர் வந்துட்டார், அப்ப எழுந்து நின்று சேவித்தார்கள். புரியுதா? முதல்ல சொன்னது எழுதும் பொழுதே, பட்டோலை கொள்ளும் போதே ராமானுஜர் அந்த கடைசி பாசுரங்கள் வந்துட்டார், அவர் முன்னாடி எழுதினார் அப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது சில பேர் என்ன சொல்றாங்க, இப்படி இல்ல சுவாமி எல்லாம் எழுதிட்டார், ராமானுஜர் செவிச்சாய்ச்சிட்டார், இப்ப கீழே பார்த்த மாதிரி எல்லாரும் தினமும் படிங்கன்னு சொல்லிட்டார். அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம சொல்றோம் இல்லையா, தினமும் படிக்கணும் அபியசிக்கணும்னு சொல்றோமே, அப்படி செய்யும் போது ராமானுஜர் வந்துட்டார், அப்படி எடுத்துக்கோங்க. பிறகு அரங்கேற்றியான பின் இந்த விசேஷத்துக்கு ஸ்மாரகமாக அப்புறமா நடந்த பிற்பாடு யோசிக்கிறாங்க, ஓ இதை நினைக்கணும், இது மனசுல எல்லாரும் இருக்கணும். இந்த பாசுரங்களை சேவிக்கும் போது ராமானுஜர் திடீர்னு வந்துட்டார், அவர் முன்னால இந்த 3 பாசுரங்கள் சேவிக்கப்பட்டன அப்படின்னு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சாற்று பாசுரங்கள் 3ஆய் இருக்க வேணும் என்று ஆழ்வான் நியமித்தருளினார் என்றும் புறத்தாழ்வான் நியமிச்சிருக்கார். பா இன்னைக்கு நடந்த சரித்திரம், ராமானுஜர் வந்து கடைசி 3 பாசுரத்தை செவிசாய்க்க நீங்களே ராமானுஜர் வந்தா எழுந்து நிற்போம் இல்லையா, எழுந்து நின்று சேவிச்சீங்க, அதனால இது ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக 3 பாசுரம் சாத்து முறையா இருக்கட்டும் ஆனது பற்றியே மற்ற பிரபந்தம் கட்டி 2 பாசுரம் சாற்றாய் இருப்பது போலல்லாமல் இதற்கு 3 பாசுரம் சாற்றாக சம்பிரதாயம் நிகழ்கின்றது என்றும் யார் எழுதுறது பாருங்க, கோயில் கஸ்தூரி ஜீயர் பணிக்க கேட்டிருக்கை சொல்லவே மாட்டாங்க பாருங்க, தான் தோன்றினதுன்னு சொல்லவே மாட்டாங்க. கோயில்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரி ஜீயர் வம்சாவளியை அவங்க கேட்கறது அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி சர்வ பிரகாரங்களாலும் இத்திவ்ய பிரபந்தத்தின் வைபவம் மொழியை கடக்கும் பெரும் புகழ் உடைத்து இந்த நூற்றந்தாதியை அறிய கற்று வல்லார் ஆகாதார் அவைஷ்ணவர்களே யாவர். இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, செவப்பு கலர் பேனால எழுதிக்கோங்க. சாமி திருவா ராமானுஜ நூற்றந்தாதியில திருப்பாவையே படிக்காத ரொம்ப பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காங்க, பிரயோஜனமே இல்லை. நான் ஸ்ரீ வைஷ்ணவன் திருமண் காப்பு வச்சுக்கிறேன், பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுச்சு, திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையே தெரியாதுன்னா தயவு செய்து இன்னும் ஸ்ரீகிய போடலன்னு அர்த்தம், நல்லா கேட்டுக்கோங்க.
அதை விட பெருசு என்ன, பஞ்சசம்ஸ்காரமாய் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆயிட்டான்னா அங்கேயே நின்றுடக்கூடாது, படிக்கட்டு வளரணுமா இல்லையா, மேல மேல கத்துக்கணுமே. ஒரு விஷயத்துல ஊற்றமா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம், மேல மேல படிக்கணும். அப்ப நான் என்ன கத்துக்கணும்ன்ற, இந்த நூற்றந்தாதியை அறிய கற்று தெளிவா கத்துக்கணும். நம்ம எல்லாம் இப்பதான் கத்துக்கிறோம். ஆசுரம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, புத்தகம் பார்த்து படிக்கலாம், பல பேர் பார்க்காம படிக்கலாம். ஆனா அதனுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. அறிய கற்று வல்லார் ஆகாதார், ராமானுஜ நூற்றந்தாதி காலக்ஷேபம் யார் கேட்கலையோ அதான் அர்த்தம். பாசுரம் தேவிக்கு தெரியும் சார்னு விட்டுறக்கூடாது, அது சொல்லல அவர். அறிய கற்று வல்லார் ஆகாதார் என்ன எழுதுறாரு பாருங்க, அவைஷ்ணவர்களே யாவர். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவம் சித்திக்க வேண்டும் என்றால் ராமானுஜ நூற்றந்தாதியை கத்துக்கணும், அதனுடைய உயர்ந்த அர்த்தத்தோடு அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுதொன்றை மாத்திரம் கற்றாரேனும் அழகா முடிக்கிறார் பாருங்க சுவாமி. எனக்கு மற்ற பாசுரம் வரல, அதேமா எனக்கு ராமானுஜ நூற்றந்தாதி தான் ரொம்ப பிடிக்குது சுவாமி, அதை சொல்லிட்டே இருக்கலாம் போல் இருக்குன்னா ஓகேன்ட்ட. நீ வேற எதுவும் படிக்கலன்னாலும் பரவாயில்லடா, இது ஒன்றை மாத்திரம் கற்றாரேனும், ராமானுஜ நூற்றந்தாதி மட்டும் தெரிந்தாலும் மீட்சியின்றி வைகுந்தமாநகர் மற்றது கையறிவே. ஆழ்வார் பாசனம் இல்லையா, திரும்புதல் இல்லாத வைகுந்த மாநகரம், மீட்சியின்றி திரும்பி வராத வைகுந்த மாநகரம், கட்டா கையில் கனியன்ன கண்ணனை காட்டி தெருள்னு சொல்றோம் இல்லையா, அது போல கையிலே கிடைச்சிருவார், உள்ளங்கை நெல்லிக்கனி போல கிடைக்கும் என்று சொல்லி இத்தகைய வைபவம் வாய்ந்த திவ்ய பிரபந்தத்திற்கு ஸ்ரீ மணவாள மாமுனிகள் யார் உரை எழுதினாங்க சுவாமி, அர்த்தம் தெரியணுமே. அமுதனார் அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம், ஆனா இப்ப வியாக்கியானத்தை பார்க்க போறீங்க, இப்பவே காஷன் பண்ணிடுறேன், அவ்வளவு ஈஸியா இருக்காது. வியாக்கியானம் என்ன, இது பிரபன்ன காயத்ரி, உயர்ந்த அர்த்தங்களோடு கூடியது. அப்ப வியாக்கியானம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அப்ப முதல்ல மணவாள மாமுனிகள் என்ன பண்ணார், சுருக்கமா ஒரு உரை எழுதிட்டார். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சங்கிரகமாக ஓர் உரையும், அடுத்தது பிள்ளை லோகம் ஜியர், மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர்களுக்குள்ள இருந்தவர், அவர்களிலே மூன்றாவது தலைமுறை, அது நாளைக்கு பார்ப்போம். பிள்ளை லோகம் ஜீயர் என்பவர் யாருன்னு நாளைக்கு சொல்றோம். பிள்ளை லோகம் ஜீயர் சிறிது விரிவாக ஒரு வியாக்கியானமும், அப்ப ரெண்டு வியாக்கியானம் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு. ஒன்னு யதீந்திர பிரபனரான மணவாள மாமுனிகள், அவர் சுருக்கமா எழுதினார். அடுத்து பிள்ளை லோகம் ஜீயர், அவருக்கு பின்னாடி இவர் தான் இந்த பிள்ளை லோகம் ஜீயர் என்பவர் தான் எல்லா திவ்ய பிரபந்தங்களினுடைய தனியன்களுக்கும் வியாக்கியானம் எழுதினவர். இதுதான் இப்ப ராமானுஜ நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் எழுதினவர். மணவாள மாமுனிகளுடைய பாசுரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதினவர். இதெல்லாம் நாளைக்கு என்னன்னு விரிவா பார்ப்போம். அவர் விரிவாக ஒரு வியாக்கியானமும் இட்டருளினார், அதைத்தான் நாளைக்கு அனுபவிக்க போறோம். தொடர்ந்து இவ்விரண்டையும் தழுவி இன்னும் அவசியக விஷயங்கள், அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கூடே சேர்த்து அனைவருக்கும் அவர் எழுதியிருக்கார் திவ்யார்த்த தீபிகைன்னு. நாம திவ்யார்த்த தீபிகைன்றது சுருக்கமானது, அதை பார்க்க போறதில்ல. நாம விளக்கமான கிரந்தம், தெளிவான மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் என்னன்னு பார்க்க போறோம். பிள்ளை லோகம் ஜீயருடைய வியாக்கியானம் என்னன்னு பார்க்க போறோம். நாளை இந்த திருவரங்கத்தமுதனார்ல அந்த பிரபந்தத்துல இன்னொரு முக்கியமான பிரபந்தம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், மூலமான பிரபந்தம். அதுல என்ன இன்ட்ரோடக்ஷன், அதுல சனியனுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்த்து அதுல திருப்ப ஒரு தடவை அதை படிச்சாலே இது நமக்கு மனசுல இன்னும் நல்லா திருவரங்கத்தமுதனார் பற்றி பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேரம் இருந்தது என்றால் பிள்ளை லோகம் ஜீயரையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா முன்னை வினயகல மூங்கில் கரியமுடன் அப்படிங்கிற அழகான தனியனுடைய பொருளை பார்க்க ஆரம்பிப்போம். அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே, அருட்கட்சி நம்பியுரை ஆறு பெற்றோன் வாழியே, பத்தியுடன் பாடியத்தை பறந்திட்டான் வாழியே, பதின்மர்களை முற்பொருளை பரிந்து கற்றான் வாழியே, சுத்தமகிழ் மாறனடி தொழுதுந்தோன் வாழியே, தோல் பெரிய நம்பிசரன் தோன்றினான் வாழியே, சித்திரையில் ஆதரனால் சிறக்க வந்தோன் வாழியே, சீர்பெரும்பூதோர் முனிவன் திருவடிகள் வாழியே என்பதோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் பின்னோர் தலை என்று சொல்லி இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாளைக்கு மாலையும் உண்டு, நேரம் அநேகமா 7 மணி தான் இருக்கும். இன்னைக்கு காட்டுமன்னார் கோயில் நாதமுனிகள் ஆளவந்தாருடைய அவதார ஸ்தலத்தில் இருந்து அவர்களை சேவித்து விட்டு உங்களோடு ராமானுஜ நூற்றந்தாதியை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு பிரம்மோற்சவம் முதல் நாள், சிம்ம வாகனத்தையும் சேவிக்கக்கூடிய பாக்கியம். நாளைய தினம்
ஒரு 2-3 திவ்ய தேசங்கள், சிறுகுடியூர், திருக்கண்ணங்குடி மற்றும் நாகை அழகியாரை சேவித்து நாளை மாலை நாகப்பட்டினத்தில இருந்து கட்டாயமாக இதே அமானுஷமுற்றவந்தாதி தொடரும் என்று சொல்லி இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.